ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நார்சிஸ்ட்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப ஃபேமஸாக நார்சிஸ்ட் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, ஐயோ அது நடக்காது, ஓடிடுங்க, எஸ்கேப் ஆயிருங்க, பவுண்ட்ரிஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. வாட் இஃப் நார்சிஸ்ட் கூட நம்ம ரொம்ப ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னடா நார்சிஸ்ட் தெரிலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம நீலாம்பரி, வல்லவன் ரீமாசன், சித்தார்த் அபிமன்யு தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம நார்சிஸ்ட் கூப்பிடுறோம். அதாவது தான் பெருசு, தான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது தப்பு, அடுத்தவங்களை மட்டன் தட்டி அதில் சந்தோஷம் பார்க்குறது, அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் சொல்கிறோம். யாருமே இதோடு பிறக்கிறது கிடையாது. மேபி அவங்க லைஃப்பை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்சர்வ் பண்ண பீப்புள் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், அவங்க பேரண்ட்ஸ் இப்படி இருந்திருக்கலாம். அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பேரண்ட்ஸை பார்த்து வளர்ந்தனால, இல்லை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் அந்த மாதிரி ஆளுங்க இருந்திருக்கலாம். அதனால் அவங்க ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக மாறியிருக்கலாம். இவங்க நீங்கள் வேணுமா வேண்டாமா அவங்க லைஃப்லன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்க உங்கள் சிப்ளிங்காக இருக்கலாம், ஸ்பௌஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட், நீங்கள் எடுக்கிற முடிவு தான் கரெக்டாக, நீங்கள் அதில் பர்சியூ பண்ணுங்கள். இல்லை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கரெக்டான ஸ்கில் செட் வேணும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், நம்ம இந்த லேயரில் லைக் மேலாப்பில் ஹாய் பை ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் இல்லாமல் டீப் டைவ் பண்ண ரெடி ஆகணும் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றீங்க, பனானா இல்லை ஒரு ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்றீங்க. ஸோ பனானா சாப்பிட்ற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஜாக் ஃப்ரூட்டுக்கு யூஸ் பண்ணலாமா? கிடையாது. பனானா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரூட் எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். பட் ஜாக் ஃப்ரூட்டை சாப்பிடணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், அதை அப்ரோச் பண்ண உங்களுக்கு தெரியணும். அது மாதிரி தான் நீங்கள் நார்சிஸ்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்கில் செட் உங்களுக்கு வேணும். ஏன்னா நிறையா பேர் நார்சிஸ்ட் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது என்ன ட்ரெயின் அவுட் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை செல்ஃபை நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் வித் காடை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஹியூமன் பீயிங்கை ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட விஷயங்கள் உங்களை சீக்கிரம் ஹர்ட் பண்ணாத ஒரு நிலமையில் நீங்கள் இருக்கணும். அண்ட் தென் எல்லாருக்குமே நம்ம ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய முத்து ரொம்ப ப்ரெஷஸ்ன்னு தெரியும் இல்லையா? பட் அது நம்ம கடல் மேலே நின்றுட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா கிடைக்காது. அதுக்கான எஃபர்ட்ஸை போட்டும் நம்ம அடியில் போய் எடுத்தோம்னா தான் கிடைக்கும். அது மாதிரி தான் நார்சிஸ்ட் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் டஃப்பாக தெரியுவாங்க வெளிலேருந்து பார்க்கும்போது. பட் நீங்கள் லவ், அஃபெக்ஷன், கைண்ட்னஸ் எல்லாம் நீங்கள் காட்டும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது ரெசிப்ரோகேட் ஆகி வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வித் த ரைட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஏன்னா என்றைக்குமே ஒருவேளை ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்கலாமோன்னு நீங்கள் ஃப்யூச்சரில் யோசிச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. வேறு என்னென்ன நீங்கள் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணலாம்.